தான். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இல்லை. இங்க விளைவிக்கக்கூடிய அரிசிகளை மற்றவங்க எல்லாம் சாப்பிடுறது இல்லை, இங்க இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிட்டுக்கிறது. இங்க இருக்கிற மட்டும்தான் இந்த நெல்லை நாங்க மட்டும் தான் உண்றோம். இந்த அரிசியை இங்க விளையக்கூடிய காய்கறிகளை இந்த 4 மாவட்ட மக்கள் தான் சாப்பிடுகிறார்களா? ஆனா யாரும் போராடல. நடந்தாய் வாழி காவேரி, அந்த காலத்துல அது சினிமால எழுதப்பட்ட பாட்டா கூட இருக்கலாம். நடந்தாய் வாழி காவேரி, நானிலமே சிறக்க நன்மையெல்லாம் நடக்க நடந்தாய் வாழி காவேரி. அப்ப நானிலம் சொன்னது என்ன? அகத்தியர் காலகட்டத்தில் சொல்லப்பட்டது 4 வகை நிலங்கள். அந்த நானிலமும் சிறக்க பாலையை விடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 நிலங்களுக்கும் தேவைப்படுகின்றவர்களாக காவிரி இருந்தார் தமிழ்நாட்டில். அப்பா இப்பதான் சொன்னாங்க 1924 வெள்ளக்காரன் தான் தமிழ்நாட்டுக்கான காவிரி உரிமைக்கான அடித்தளத்திற்கான ஒரு வாக்குறுதி, ஒரு ஒப்பந்தம் போட்டான். வெள்ளக்காரன் கூட நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தான். ஆனா இவர்கள் தயாராக இல்லை. ஒரு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய, ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டு உங்களால தண்ணி வாங்கி தர முடியாது என்றால் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய வாக்குகளை நீங்கள் என்ன சொல்லி அறுவடை செய்வீர்கள்? அதுல எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பேசுறாங்க, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களோ தமிழ்நாட்டினுடைய பேரே இல்லை. அது கேட்டா என்ன சொல்லணும்? அது கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது, இது சேர்க்கப்பட வேண்டியது, நான் அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருந்தால் கூட இதை செய்திருக்க வேண்டியது என்று சொல்லணும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒரு 25 சீட்டு எங்களுக்கு கொடுத்திருந்தாக்கா நாங்க பேசியிருப்போம் சொல்லியிருக்காரு. பாருங்க இங்க அரசியல் எப்படி இருக்கிறதுன்றதை நீங்க உற்று நோக்குங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மக்கள் மத்தியில் கூட்டம் போடுகிறோம், பேசுகிறோம், கருத்தியலால் சண்டை செய்கிறோம் கட்சிகளிடம், எதிர்கட்சிகளிடம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களோட உளவியலான சிக்கல் என்ன அப்படின்னா, நாங்கள் பேசுவதை நல்லா கேட்குறீங்க, ஆமாம் சரியா பேசுறீங்க என்று கேட்குறீங்க. விக்கிரவாண்டியில் கூட எங்கள் அண்ணன் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு. இல்லை விக்கிரவாண்டிக்குன்னு இப்போ தனி ஃபார்முலா இருக்குன்னு, A1 ஃபார்முலாவே அதுதான். அந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா நீங்க போனது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே பெரிய வருத்தம். எத்தனை நடைபயணங்கள், எத்தனை இடத்தில் கூட்டங்கள், எத்தனை மேடை பேச்சுகள், எத்தனை பேரோட உழைப்புகள், எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு நேர விரயம், இது எல்லாமே செய்த பிறகும் கூட நீங்க திமுக என்ன பண்ணிடுச்சுன்னு ஓட்டு போட்டீங்க. வந்த பிறகு மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டதா? அத்தியாவசிய பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டதா? சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா? காவிரி தண்ணியை வாங்கி கொடுத்துட்டாங்களா? கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டாங்களா? பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்க்கணும் போராடி கொண்டிருப்பவர்களை சேர்த்து விட்டார்களா? இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டதா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு விட்டதா? இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எதற்கு வாக்கு? என்ன அப்படின்னா, மக்கள் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. மக்கள் எவ்வளவு எல்லாரும் சொல்றாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, மக்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இல்ல, அந்த வாங்கின காசுக்கு உண்மையா இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. வாங்கின ஓட்டுக்கு என்னைக்காவது திமுக உண்மையா இருந்திருக்கிறதா? 2000 ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க. அது சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு சாமானியன், நானே என் கணவர், எங்க வீட்டுல 2 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சாமானியன், எனக்கு ஓட்டுக்கு 5000 ரூபாய், ஒரு இடத்துல 5000 ரூபாய், எனக்கு என் கணவருக்கும் 10000 ரூபாய். அது இல்லாம 18 நாள் தொடர்ந்து காலையில கிளம்பி அவங்களோட நடைபயணம் போயிட்டு மத்தியானம் உணவு முடிச்சுட்டு மாலை கொஞ்ச நேரம் நடைபயணம் போயிட்டு வந்தா எனக்கு 1000 ரூபாய். அப்ப நான் 18 நாள் அந்த நடைபயணத்துக்கு போறேன், துண்டை போட்டுக்கிட்டு கொடி எடுத்துட்டு போறேன். எதுக்கு போறேன்னா எனக்கு கேட்க கூடாது, எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காரர் ஒரு 18 நாள் வேலைக்கே போத்தவில்லை போறாரு. இது ஒரு 18,000, 20, 18,000, 36,000 ஆச்சு. ஏற்கனவே 2 ஓட்டுக்கு 5000 ரூபாய் நான் வாங்கிட்டேன். 46,000 ரூபாய். 46,000 ரூபாய் 18 நாள்ல உழைக்காம என் வீட்டுக்கு வருகிறதுன்னா ஓட்டு யாருக்கு போடுவாங்க? சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 46,000 செலவழிச்சு தான் அவர்கள் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம், 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் வென்றிருக்கிறார்கள். அப்ப இது இந்த சூழல் எப்படி இருக்கிறது? அரசியல் நாகரிகம் எல்லாம் மத்து போய்விட்டது. இங்கு அரசியல் நாகரிகமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சீரழித்தது யார்? இவர்கள் தான். ஒருத்தர் பாட்டை பாடினார்னு பிரச்சனை, நான் கேட்டேன்னே பிரச்சனை. கேட்டது குத்தமாப்பா. எங்க அண்ணன் கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி 10 லட்சம் பேர், 10 கோடி பேர் பார்த்திருக்காங்க. இல்ல நானும் ஒரு ஆள். பாடினது ஒரு சிக்கல், அதை கேட்டது ஒரு சிக்கல். ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்லாம் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? நான் நினைச்சேன் இது பரவாயில்ல, இந்த பாட்டு பரவாயில்ல, எங்க ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் பாடின பாட்டு. கன்ஃபார்மா உங்க மேல வழக்கு எங்க போயிட்டாரு. நான் கூட என்ன நினைச்சேன், இந்த காலகட்டம் தான் பாடுற காலகட்டம் போல இருக்கு, இதுக்கு முன்னாடி பாடி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். உங்களை வண்டியா வச்சு செஞ்சிருக்காங்க அப்பவே.
இப்போ அவங்க எல்லாம் தேடி எடுக்கல. இப்போ இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடும், ஆகும் பாருங்க, ட்ரெண்ட் ஆயிடும், பாடுங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை தான் தெரிந்து கொள்ளணும், இந்த அரசியல் நமக்கான அரசியல் இல்லை, நமக்கான மீட்டு தரக்கூடிய, நமக்கான உரிமையை பெற்று தரக்கூடிய அரசியலாக, ஆட்சியாக இந்த திராவிட மாடல் இல்லை. இதை நான் ஒரு இடத்துல சொன்ன இந்த பெண்ணுக்கான பாலியல் பிரச்சனை, இது ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கு. இதற்கு சரி செய்யணும் அப்படின்னா சரியான தலைமை வேண்டும், சரியான அரசு வேண்டும், சரியான ஆட்சி வேண்டும். அது தமிழர் நலத்துக்கான ஆட்சியாக, தமிழ் தேசிய இனத்திற்கான ஆட்சியாக அது வளர வேண்டும். அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் உங்கள் வீட்டு முன்னால் வந்து நின்று ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு மேல ஐயா கிருபானந்த வாரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு, போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரியும் என்று. ஆனால் பாதிப்பினுடைய விளிம்பு நிலையை எட்டிய பிறகும், பாதிப்பினுடைய இறுதி நிலையை எட்டிய பிறகும் கூட நமக்கு அதற்கான எண்ணம் வரவில்லை என்றால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் மரணித்து போகும். தமிழ்நாட்டினுடைய நிலங்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களின் உரிமைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படும். சிந்திச்சு பாருங்க, என்ன கொஞ்ச நாள்ல உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குடித நீரினுடைய அளவு மீட்டர் போடப்படும். இதெல்லாம் ஏற்கனவே திட்டங்கள் வந்துவிட்டது, மீட்டர் போடப்படும். மீட்டர் போட்டு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாத்துக்கும் கட்டணும். எப்படி மின்சாரத்துக்கு மீட்டர் போட்டு வச்சிருக்காங்க, அது மாதிரி உங்களுக்கு தண்ணிக்கு வரும். என்ன பண்ண போறீங்க அப்போ? எதையும் எதிர்த்து நாம் போராட போறதில்லை, எதையும் கேட்க போறதில்லை. நமக்கு தேவை வாக்கின் போது 2000 ரூபாய் 5000 ரூபாய் பணம், இவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல் என்றால் பேசாம தொகுதியெல்லாம் ஏலம் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அதானி எடுத்துருவாரு, அம்பானி எடுத்துருவாரு, அவர்கள் கையில் ஆட்சி போகட்டும். அதைத்தான் எதிர்பார்க்கிறீங்க நீங்க. இதுக்கா பாடுபட்ட இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாங்க? இதற்கா இத்தனை ஆண்டு கால போராட்டம்? இதற்கா இத்தனை பேருடைய உழைப்பு, உயிர் தியாகம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை இந்த மண்ணில் நிலைநாட்ட பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு மக்கள் சார்ந்த நலன் சார்ந்தவர்கள் இங்கே நின்றிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம கொதித்தெழுந்துகிறோம், போராடுகிறோம், சண்டை செய்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? நீங்கள் எந்த கட்டத்திற்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க? எந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக இங்க வந்து நிக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிறவி பலன் இருக்கிற மாதிரி, அந்த பிறவி பலனில் இப்போது 75 விழுக்காடு அடைந்திருக்கிற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான். ஏனென்றால் இந்த நிலத்திற்காகவும் வளத்திற்காகவும் நாங்கள் போராடுகிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து வைத்து என்று போகின்ற அந்த போராட்ட தளத்தில் எங்களை நாங்கள் முன்னிறுத்தி நிற்கிறோம், சண்டை செய்கிறோம். யாருக்காக? அடுத்த தலைமுறைக்காக, இந்த இயற்கை வளத்தை இயற்கையோடு வைத்திருக்கக்கூடியதற்காக. ஒரு தூக்கணாங்குருவின் கூடை கட்ட முடியாதவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தை நான் வெள்ள வளைப்பேன் பேசுறாங்க. சில விஷயத்தை உங்களால் செய்ய முடியும், சில விஷயத்தை செய்யவே முடியாது. ஆனால் எவன் உரிமை மறுக்கப்பட்டு கிடக்கிறானோ, எவன் இழந்து தவிக்கிறானோ, அவன் ஒரு நாள் எழுந்தால், சொல்லுவாங்கல்ல, சாது முரண்டால் காடு கொள்ளாது என்று, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஏற்கனவே ஐயா சொன்னார் இல்லையா, சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்கல்ல, நானும் டெல்டா மாவட்டத்தில் தண்ணி குடிச்சு வளர்ந்தவர் தான். அவர் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல. டெல்டா மாவட்டத்தில் எந்த பகுதியில் எந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவருக்கும் சேர்த்துமான குடிநீருக்காகத்தான் இங்கு நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்துங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நாட்டில் எந்த உரிமைக்காக இந்த அரசு நிற்கிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த ஆட்சி நிர்வாகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த மூன்றுக்குமான விடையை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லட்டும். காலம் காலமாக இவர்களுக்கு நாம் அடிமை, சொந்த மண்ணை ஆள முடியாத அடிமை நாம். இன்னும் சொல்ல போனால் சொந்த மண்ணில் அகதிகள் நாம், ஏதிரிகள் நாம். நாங்க என்ன நினைக்கிறோம்? இந்த மண்ணை உண்மையிலே சொல்றேன். என்ன நேற்று ஒரு தம்பி கேள்வி கேட்டார், தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, நீங்க ஏன் தமிழ் தேசியத்தை பேசுறீங்க அப்படின்னு. என் வீட்டுக்கு எங்க அப்பா குடும்ப தலைவனா இருந்தா அது தமிழ் தேசியம். என் சித்தப்பாவினுடைய மாமியாருடைய நாத்தனாருடைய பெரியம்மாவினுடைய மகன் குடும்ப தலைவராக இருந்தா அதுக்கு பேர் திராவிடம். இங்க அப்படித்தான் இருக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பன் உங்கள் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டுமா, அல்லது நான் சொன்ன எனக்கு உறவு முறை அதுக்குள்ள மறந்து போச்சு அவங்க தலைவனாக இருக்கணுமா, நீங்க முடிவு செய்யுங்க. அதுக்காக தான் தமிழர் நாட்டில் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு தமிழனுடைய ஆட்சி நிர்வாகம் அமைய வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்து வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாமல் திணறி நிற்கக்கூடிய கையாலாகாத மத்திய அரசுக்கும்
அவங்க போராடுறாங்களா? எதுக்கு தான்பா போராடுறீங்க? தமிழ்நாட்டில் எதுக்கு போராடுறீங்க? பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு போராடுவதற்கு தார்மீகமான உரிமை ஏதாவது ஒன்று இருக்கிறதா? ஒரு மத்திய அரசு நீங்க இங்க நெய்வேலியில நிலக்கரி எடுக்கிற இடத்துல இடத்தை கொடுக்க மாட்டேன் என்று விவசாயிகள் போராடினால் அந்த இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டளை விதிக்கக்கூடிய நீங்கள் ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த பிறகும் ஒரு மாநிலம் அந்த உரிமையை நான் கொடுக்க மாட்டேன் என்று பேசும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் மாநிலத்தினுடைய மின்சாரம் எல்லாருக்கும் பொது, ஆனா அவர்களுடைய மாநிலத்தினுடைய வளங்கள் அவங்களுக்கே சொந்தம். அப்ப தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடியவர்கள் தான். இதை மாற்ற ஒரு வாய்ப்பாக 2026 நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். காவிரி உரிமை எங்கள் உரிமை, காவிரியுடைய நதிநீர் எங்களுக்கானது என்ற உரிமை முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் சீர்கெட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுவரை தொலைத்திருக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட